Hello friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Welcome back to our channel First Choice Kavi Kannan. இன்னைக்கு Friday, அதுக்கப்புறமா Saturday vlog தான் பார்க்க போறோம். Friday காலையில பாத்தீங்கன்னா நேத்து Thursday பாபாக்கு அபிஷேகம் பண்ணி பூஜை பண்ணிருந்தேன். பூவெல்லாம் பாத்தீங்கன்னா அவ்ளோ வாடிட்டு இருக்கு. இப்போ இருக்கிற வெயிலுக்கு டக்கன் வாடிடுது. Friday காலையில எல்லா பூவும் எடுத்துட்டு பூஜை ரூம் எல்லாமே க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா பூ போட்டு ரெடி பண்ணி வச்சிட்டேன். இந்த விநாயகர் பாத்தீங்கன்னா அம்மா அண்ணி எல்லாரும் பாத்தீங்கன்னா புளியார்பட்டி கோயிலுக்கு போயிருந்தாங்க. அங்க இருந்து தான் இந்த வெள்ளை இருக்க விநாயகர் வாங்கி வந்து கொடுத்திருந்தாங்க. நம்ம எந்த பூஜை பண்றதா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் கும்பிடுறது புள்ளியார் தான். அதுவும் புள்ளியாருக்கு பாத்தீங்கன்னா வெள்ளை இருக்க வச்சு நம்ம பூஜை பண்ணா அவ்ளோ நல்லதுன்னு சொல்வாங்க. ஆனா அதுலயே நம்ம புள்ளியாரை வச்சு பூஜை பண்ணும்போது அந்த அளவுக்கு நல்லது. அதனால நான் ரொம்ப நாளா நினைச்சுன்னு இருந்தேன். ஆனா நான் வந்து சொன்னதில்லை. அவங்களுக்கே தோணிருக்கு. அதனால எனக்கு வந்து இந்த வெள்ளை இருக்க விநாயகர் வாங்கி வந்து கொடுத்தாங்க. ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா நம்ம கேட்டு வரதை விட புள்ளியார் வந்து தானா வீட்டுக்கு வர்றது எவ்வளோ சந்தோஷம் இல்லையா? எனக்கு அப்படிதான் இருந்துச்சு விநாயகரை பார்த்ததுமே. இந்த விநாயகருக்கு பார்த்தீங்கன்னா அபிஷேகம் எல்லாம் எதுவுமே தேவையில்லை. ஆனால் நான் முதல் வைக்கிறேன்றதுனால ஃபஸ்ட்டு நல்ல தண்ணியில் ஒரு வாட்டி தொடச்சிட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பன்னீரை விட்டு அபிஷேகம் மாதிரி பண்ணி எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா எப்போவுமே இந்த வெள்ளை இருக்க விநாயகரை நம்ம அப்படியே வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இந்த எப்போவுமே வந்து நம்ம மஞ்சளை தடவி தான் வைக்கணும். அப்படின்னா அவ்வளோ நம்ம எவ்வளோ குளிர்ச்சியாக கடவுளை வைக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்குமே அந்த அளவுக்கு நல்லது செய்வாங்கன்னு சொல்லுவாங்க. அதனால தான் வந்து இந்த விநாயகருக்கு மட்டும் எப்போவுமே அப்படியே வைக்காமல் நல்ல மஞ்சளை தடவி வைக்கணும்னு சொல்லுவாங்க. நம்ம அடுத்த வாட்டி வைக்கும் போதும் தொடச்சிட்டு நம்ம மறுபடியும் மஞ்சளை தடவி வச்சுக்கலாம். நான் வந்து இப்படி எல்லா இடத்துலைக்குமே கொஞ்சம் கூட கேப் இல்லாத மாதிரி மஞ்சளை தடவிட்டு குங்குமம் வச்சு அலங்காரம் பண்ணிக்கினேன். இந்த விநாயகரை பார்த்திங்கன்னா வீட்டில் வைக்கிறதுனால கந்திஷ்டி அதுக்கப்புறமா யாராவது செய்வேன அந்த மாதிரியெல்லாம் இருந்தால் கூட எல்லாமே இந்த விநாயகர் வந்து நீக்கிடுவாருன்னு சொல்லுவாங்க. தொட்ட வேலை எல்லாமே வந்து வெற்றிகரமாக முடியும். நம்ம எப்போவுமே விநாயகரை நம்ம வேண்டிட்டு ஒரு வேலை மேலே போனோம்னா கண்டிப்பாக அந்த வேலை நடக்கும்னு சொல்லுவாங்க. அதுலேயும் இந்த வெள்ளை இருக்க விநாயகரை வீட்டில் வச்சு நம்ம வழிபாடு செய்யும்போது இன்னுமே ரொம்ப விசேஷம். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் இல்லாட்டி இந்த வெள்ளை இருக்க விநாயகரை வாங்கி வந்துச்சு பூஜை பண்ணி பாருங்கள். அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு திருப்பம் தெரியும். எந்த ஒரு நம்ம ஆரம்பிக்கும் போதும் இந்த வெள்ளை இருக்க விநாயகரை மனசில் நினச்சி பூஜை பண்ணிட்டு நம்ம போனோம்னா கண்டிப்பாக அந்த வேலை வந்து வெற்றிகரமாக முடியும்னு சொல்லுவாங்க. நான் வந்து எங்கேயாவது கோயிலுக்கு போனால் வாங்கணும்னு நினச்சேன். எனக்கும் இத்தனை நாள் தெரியாமல் இருந்துச்சு. இப்போ ரீசெண்டாக தான் அண்ணி இதை பற்றி சொல்லியிருந்தாங்க. சரி நம்ம வாங்கிக்கலாம், எங்கேயாவது கோயிலுக்கு போகும்போது வாங்கிக்கலான்னு நினச்சேன். எனக்கு எப்போவுமே பார்த்திங்கன்னா இந்த பூஜை சாமான் கடையில எல்லாம் போய் வாங்குவோம் இல்லையா, அந்த மாதிரி வாங்குறத விட இப்போது புள்ளியார்பட்டி கோயிலுக்கு போகிறோமா புள்ளியார் சிலை வாங்கணும்னு ஆசை வரும். அதே மாதிரி முருகர் சிலை வாங்கணும்னு நினச்சேன்னா அது வந்து பழனியோ அந்த மாதிரி எங்கேயாவது கோயிலுங்களுக்கு போகும்போது அங்கிருந்து வாங்கின்னு வர்றது ரொம்ப பிடிக்கும். அதனால அண்ணி விநாயகரை பற்றி சொல்லும்போது நான் அப்படி தான் நினச்சேன். சரி நம்ம எங்கேயாவது கோவிலுக்கு போவோம், கண்டிப்பாக இந்த திருப்பதிக்கெல்லாம் போகும்போது கண்டிப்பாக அந்த வழியாக தான் போவோம். சரி நம்ம அப்போ பார்க்கலான்னு தான் நினச்சிருந்தேன். சரி நம்ம நினச்சிருந்தேன் அவ்வளோதான். ஆனால் பார்த்திங்கன்னா அண்ணியே வாங்கி வந்து கொடுத்துட்டாங்க. ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி அலங்காரம் எல்லாமே பண்ணிவிட்டு விளக்கெல்லாம் ஏற்றி நைவேத்தியம் வச்சுட்டு இன்றைக்கி வெள்ளிக்கிழமைன்றதுனால நான் தசாங்கம் தான் ஏற்றி வச்சேன். கம்பல்சரி செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமைனா அது காலையில் இல்லாட்டி சாயங்காலம் ஏதாவது ஒரு டைம் வந்து தசாங்கம் ஏற்றி வச்சுடுவேன். ஏற்றி வீடெல்லாம் காட்டும்போது அந்த அளவுக்கு வீட்டில் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும். நீங்கள் இது வரைக்கும் பண்ணலன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம நார்மலாக சாம்பிராணி ஏற்றி வைக்கும் போதும் அது மனமாக தான் இருக்கும். ஆனால் அதை விட நம்ம தசாங்கம் ஏற்றிட்டு வீடெல்லாம் காட்டும்போது அதை விட பார்த்திங்கன்னா அந்த கோயிலில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் நமக்கு வந்து கிடைக்கும். அதனால கம்பல்சரி நான் வந்து செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை காலையில் இல்லாட்டி சாயங்காலம் ஏற்றி வச்சுடுவேன். அவ்வளோ நல்லா இருக்கும், நல்லா ப்ளசண்ட்டாக இருக்கும். இன்றைக்கி வெள்ளிக்கிழமைன்றதுனால பஞ்சகவ்ய விளக்குமே ஏற்றிட்டேன். நெய் ஊற்றி பஞ்சகவ்ய விளக்கும் ஏற்றி நான் இப்படி தான் வந்து சிம்பிளாக இன்றைக்கி பூஜையை முடித்தேன். நம்ம வீட்டில் பூஜை பண்ணிவிட்டு பார்க்கும்போது அவ்வளோ நல்லா இருக்கும். உங்களுக்கும் அந்த மாதிரி ஃபீல் ஆகுமா என்னன்னு சொல்லுங்கள். 3 நாள் வந்து நல்லா ஊர் சுற்றிட்டு வந்தாலும் நல்ல ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணாலும் நம்ம வீட்டுக்குள்ளே வரும்போது அந்த ஒரு ப்ளசன்ட் ஆஃப் மைண்ட் கிடைக்கும் பாருங்கள். அவ்வளோ ஏதோ சொர்க்கம் மாதிரி இருக்கும். நான் ரொம்பவே ஃபீல் பண்ணுவேன். வீட்டுக்கு வந்துட்டு நம்ம வீடு நம்ம பூஜை ரூமு எல்லாமே பார்க்கும்போது அவ்வளோ ஒரு மனசுக்கு அமைதியாக இருக்கும். கேட்டை திறந்து வீட்டுக்குள்ளே வரும்போதே பார்த்திங்கன்னா அந்த வாசப்படியில் வச்சுருக்கிற செடியில் இருந்து பார்க்கும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும்.
அது எல்லாருக்கும் அந்த மாதிரி ஃபீல் ஆகுதா இல்லை எனக்கு மட்டும் ஃபீல் ஆகுதான்னு தெரியல. அம்மா வீட்டுக்கோ எங்கன்னா போயிட்டு வரட்டும், இந்த இடம் தான் கிடையாது. நம்ம ட்ரிப்பு போனாலும் சரி, நல்ல ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்திருந்தாலும் சரி, நம்ம வீட்டுக்குள்ளே வந்துட்டாதான் நமக்கு ஒரு சந்தோஷமே. எனக்கு அப்படி தான் இருந்துச்சு இந்த 3 நாள். அதுவும் அந்த வெயிலில் சுற்றிட்டு வர்ற வேலைக்கு நம்ம வீட்டுக்குள்ளே வந்ததுமே அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. அன்றைக்கி பார்த்திங்கன்னா காலையில் பூஜையை முடிச்சுட்டு காலையில் பார்த்திங்கன்னா இந்த களி கொஞ்சம் இருந்துச்சு. அதனால களியும் சாதமும் போட்டு கரைச்சி தயிர் ஊற்றி இதுதான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். இந்த வெயிலுக்கு இது நல்லாயிருக்கும்ன்ட்டு காலையிலையும் சரி நம்ம பூஜை பண்ணுறதுனால கொஞ்சம் சிம்பிளாக முடிச்சிடலான்ட்டு பண்ணியிருந்தேன். இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு டீயும் வடி போட்டு ஹஸ்பண்ட் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறமா டீ எல்லாம் குடிச்சிட்டு மத்தியானம் லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் குழம்பு, அதுக்கப்புறமா கீரை பொரியல் தான் ரெடி பண்ணியிருந்தேன். ஏன்னா எப்படி ஊருக்கு போகிறோம் இல்லையா, சிம்பிளாக முடிச்சிக்கலான்ட்டு கொஞ்சமாக வெண்டைக்காய் குழம்பு வச்சுட்டு அதுக்கப்புறமா கீரை குழம்பு ரெடி பண்ணியிருந்தேன். சரி போகும்போது எடுத்துன்னு போகிறதுக்கு ஆகும்ன்ட்டு வாட்டர்மெலன் ஜூஸுமே போட்டு வச்சுட்டேன். பசங்களுக்கும் ஒரு பாட்டில் கொடுத்துட்டு அப்புறமா நானுமே காரில் வச்சுக்கிறதுக்காக பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கினேன். பசங்களை வந்து கூட்டின்னு போகல, பசங்களை வந்து அம்மா வீட்டில் தான் விட்டு போனேன். நாங்கள் 2 பேர் மட்டும்தான் போனோம். அதனால காலையிலேயே அவங்களுக்கும் ஜூஸ் கொடுத்துட்டு அவங்களையுமே அம்மா வீட்டுக்கு பேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் கிளம்புனோம். எங்கே போனாலும் பசங்க கூட வரணும்னு தான் நினைப்பாங்க. ஆனால் இப்போ இருக்கிற வெயிலுக்கு பார்த்திங்கன்னா, அம்மா நீங்கள் ஃபங்க்ஷன் அட்டென்ட் பண்ண போகிறீங்க, நீங்கள் ஜாலியாக அட்டென்ட் பண்ணிவிட்டு வாங்க, நாங்கள் வந்து இங்கே இருக்கிறோன்னு சொல்லிட்டு அவங்க வரவே மாட்டேன்றாங்க. இன்னுமே இருக்குது அம்மா வீட்டு திருவிழா எல்லாமே அடுத்தடுத்து வருது. அதெல்லாம் எப்படி ஊரில் போய் அந்த வெயிலை சமாளிக்க போகிறோன்னு தெரியல. அதுவுமே கண்டிப்பாக இதுக்கு மேலே அடுத்தடுத்து விலாக்ஸ் வரும், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நானுமே நிறைய பிரேக் எடுத்துட்டேன். இப்போ வந்து ஸ்டடி டைமிங் வந்து ரொம்ப டஃப்பாக போதான், நைட்டு வந்து தூக்கமே இருக்க மாட்டேங்குது. அதனால அப்படியே வேலையை பார்த்து நான் அப்படியே வந்து ஒரு ஃப்ளோலையே போகிற மாதிரி இருக்குது. அது வந்து வீடியோ ஷூட் பண்ணோன்னே தோண மாட்டேங்குது. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் வந்து என்னை பார்த்துட்டு ஏன் விலாகே போட மாட்டேன்றீங்கன்னு கேட்டுன்னு இருந்தாங்க. அதனால தான் சரி ஒரு குட்டி விலாகாக இருந்தால் கூட இதை வந்து ஷேர் பண்ணலான்ட்டு இன்னிலேருந்து ஷேர் பண்ணலாம் கண்டினியூஸான்ட்டு தான் இந்த ஒரு குட்டி விலாகை வந்து போட்டிருக்கேன். இதே மாதிரி எப்போவுமே சப்போர்ட் பண்ணின்னு இருங்க. கண்டிப்பாக நானும் டிலே பண்ணாமல் அடுத்தடுத்து வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணினே இருக்கேன். இன்னும் 3 நாளைக்கு நம்ம ஊருக்கு போய்ட்டு செடியெல்லாம் காஞ்சிடும்ன்றதுனால போகும்போது கண்டிப்பாக இன்டோர் பிளான்ஸ்க்கு அதுக்கப்புறமா அவுட்டோர் பிளான்ஸ்க்கு எல்லாமே தண்ணியை வந்து எல்லாத்துக்குமே தண்ணி விட்டுடுவேன். அப்போ தான் வந்து எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபையாக இருக்கும். ஏன்னா அவங்களால பட்னியை போட்ட மாதிரி ஆகிடும். இன்னதான் நான் போனாலும் இந்திரா வந்து கொஞ்சம் வெளியில் இருக்க செடிக்கெல்லாம் வந்து தண்ணி விட சொல்லுவேன். ஏன்னா ஒரு நாள் விட்டால் கூட செடி எல்லாமே வாடிடும், அந்த அளவுக்கு வெயிலாக இருக்குது. அதனால இந்திராவை வந்து ஊற்ற சொல்லியிருந்தேன். இருந்தாலும் நம்ம போகும்போது இப்படி தண்ணி விட்டுட்டு போயிட்டா ஒரு சாட்டிஸ்ஃபையாக இருக்குது. அதனால வெளியில் எல்லா செடிக்கும் தண்ணி விட்டுட்டு துணி எல்லாமே துவைச்சி உள்ளே வந்து காய வச்சுட்டு இந்த வேலை எல்லாமே நம்ம எங்கேயாவது வெளில கிளம்புறோன்னா அந்த கிளம்புற ஹாப்பினஸை விட நமக்கு இருக்கிற வேலைங்க எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டு கிளம்புறது தான் ஒரு பெரிய டாஸ்கே. அந்த மாதிரி தான் இருந்துச்சு. எல்லா செடிக்கும் தண்ணி விட்டுட்டு துணி எல்லாமே காய வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் கிளம்புனோம். ஒரே ஐடியா பார்த்திங்கன்னா லஞ்சை சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டு ஓட்டு போட்டுட்டு அதுக்கப்புறமா அப்படியே நேராக வந்து ஊருக்கு கிளம்பிட்டோம். எங்களோட டேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். பிளான் வந்து போடுவோம், அது வந்து கரெக்டாக எக்ஸிக்யூட் ஆகிறது பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா காலையில் 10 மணிக்கு போகலான்னு சொன்னால் அது 1 மணிக்கு தான் கிளம்புவோம். அந்த மாதிரி தான் இருக்கும் வேலைங்க. நம்ம கரெக்டாக வந்து டைம் எல்லாம் சொல்ல முடியாது. அதனால சரி அவர் டைமிங்ஸ் வந்து கரெக்டாக இருக்காதுன்றதுனால நான் காலையிலேயே வந்து எல்லா வேலையுமே முடிச்சிட்டேன். செடிக்கெல்லாமே தண்ணி விட்டுறது, அதுக்கப்புறமா செடிங்களை வந்து இது பண்ணுறது எல்லாமே வந்து என் வேலைங்க எல்லாமே முடிச்சிட்டேன். அதுக்கப்புறமா லஞ்ச் வேலைக்கு வந்தேன். வெயில் நல்லா இருக்கவே செடிங்க எல்லாமே நல்லா இருக்குது. ஆனால் மணி பிளான்ட் வச்சா மட்டும் அந்த வெயிலில் அப்படியே இலை வந்து அப்படியே கருத்து போகுது, கருப்பாக ஆகிடுது அந்த வெயிலுக்கு. அதனால் மணி பிளான்ட்டை மட்டும் 2 மாற்றி வச்சுருக்கேன். இன்னுமே இப்போ இருக்கிற கார்டன் டூர் தான் இதெல்லாம். இப்போ ரீசெண்டாக வாங்கி வச்சுருக்கிற செடிங்க தான். ஒன்று நல்லா வந்துன்னு இருக்குது, ஒன்று வச்ச மாதிரியே இருக்குது. இது எல்லாத்துக்குமே தான் உரம் போடணும். போன வாட்டி வாங்கின அந்த உரம் பார்த்திங்கன்னா நான் லானில் இருக்கிற செடிங்களுக்கு மட்டும்தான் போட்டிருந்தேன். இந்த செடிக்கெல்லாம் இன்னும் போடவே இல்லை. 10 அன்றைக்கி எடுத்துன்னு வந்தது. சரி இந்த வாட்டி ஊருக்கு போகும்போது எடுத்துன்னு வரலான்னு நினச்சேன், ஆனால் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனால அப்படியே இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு முன்ன வாரம் பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து ஊருக்கு போயிருந்தாங்க 2 நாள் முன்னாடி. அதை வந்து அப்படியே இருந்துச்சு, எடுத்து வைக்கவே இல்லை. சரி இது எல்லாத்தையும் கூட எடுத்து வச்சிடலாம் கையோடன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அப்படின்னா பழைய இருந்த தேங்காவை எடுத்து எப்போவுமே மேலே வச்சுடுவேன். எடுத்து நான் அந்த தேங்காவை வந்து கீழே அடியில் வைப்பேன். அப்போ தான் வந்து ஃபஸ்ட்டு இதாக யூஸ் பண்ண முடியுன்றதுக்காக. இப்போ இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இந்த இடத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்தடுத்து வேலையும் செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஒரு இடமா வந்து க்ளீன் பண்ணினே இருப்போம். இருந்தாலும் இவங்க பசங்க இருந்தாங்கன்னா அவன் பக்கம் அமுக்குள்ள நடந்துனே தான் இருக்கும். அதனால் அப்படியே ஒரு பக்கமாக வந்து க்ளீன் பண்ணினே ஏர் கட்டின்னு இருக்கிறேன். இப்போ இங்கே தேங்காய் எல்லாமே எடுத்துகிட்டு இந்த இடத்தையும் நல்லா க்ளீன் பண்ணி விட்டுட்டேன்.
இப்படி செய்யும்போதே பார்த்திங்கன்னா நடுவில் வந்து நான் வந்து பருப்பு வேக வச்சுட்டேன். கீரை பொரியலுக்கு வந்து பருப்பு போட்டு செஞ்சால் பசங்களுக்கு பிடிக்கும். அதனால் பருப்பையும் வேக வச்சுட்டேன். அடுத்தது கீரையும் பார்த்திங்கன்னா கிள்ளி ரெடியாக தான் வச்சுருந்தேன். ஏன்னா பெரியம்மா எல்லாம் வந்திருந்தாங்க இல்லையா, அவங்களே வந்து கிள்ளி பாக்ஸில் போட்டு தான் போயிருந்தாங்க. அதனால் கீரை எல்லாமே ரெடியாக இருந்துச்சு. நான் வந்து அலசிட்டு அரிஞ்சு மட்டும் வச்சுட்டேன். இப்போது கீரை பொரியலுமே ரெடி பண்ணிட்டேன். அப்படியே கையோட வெண்டைக்காய் குழம்பையும் ரெடி பண்ணிவிட்டு கிச்சன் எல்லாமே க்ளீன் பண்ணி செஞ்ச சாமான் எல்லாமே கழுவி ஏற கட்டிட்டேன். அப்போ தான் வந்து சாப்பிட்ட பிறகு நமக்கு கழுவுறதுக்கு பெருசாக சாமான் இருக்காது, டக்குன்னு கிளம்பலான்றதுக்காக. கீரை பொரியலும் ரெடி ஆகிடுச்சு. கூடவே வெண்டைக்காய் குழம்பையும் ரெடி பண்ணிவிட்டு கிச்சன் கவுண்டர் டாப் எல்லாமே தொடச்சி எல்லாத்தையும் டைனிங் டேபிள் மேலே வச்சுட்டேன். சாப்பிட்டுட்டு உடனே வந்து ஓட் போட கிளம்பணுன்றதுக்காக எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். வெண்டைக்காய் குழம்புமே பார்த்திங்கன்னா 2 பேருக்கு இல்லையா, அதனால சிம்பிளாக தான் பண்ணியிருந்தேன். இந்த ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள், ஷேர் பண்ணுறேன். சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா ஓட் போட போயிட்டோம். ஹஸ்பண்ட் வந்த உடனே சாப்பாடு போடுறதுனால நான் சாப்பிட்றது எல்லாமே ஷூட் பண்ணவே மறந்துட்டேன். கடகடன்னு சாப்பிட்டுட்டு ஓட்டை போட்டுட்டு அதுக்கப்புறமா ஊருக்கு கிளம்பிட்டோம். ஊருக்கு போன பிறகு பார்த்திங்கன்னா அன்றைக்கெல்லாம் ட்ராவலிங் பண்ண டயர்டில் அப்படியே ஷூட் பண்ணவே மறந்துட்டேன். அதுக்கப்புறமா காலையில் பார்த்திங்கன்னா சங்கட சதுர்த்தி அன்றைக்கி, சனிக்கிழமை சங்கட சதுர்த்தின்றதுனால காலையில் பழம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா ஹஸ்பண்ட் எல்லாமே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டாங்க. இட்லி, அதுக்கப்புறம் சாம்பார் அவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு கோயிலுக்கு கிளம்புனோம். எப்போவுமே சனிக்கிழமைனா ஊருக்கு போனால் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போவோம். ஆனால் சங்கட சதுர்த்தி இருந்ததுனால கம்பல்சரி போகணும்னு சொல்லிட்டு காலையிலேயே குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டோம். பார்த்திங்கன்னா கோயிலுக்கு போயிருந்தோம். ஊருங்களை எல்லாம் கோயிலுக்கு போனால் அவ்வளோ ப்ளசண்ட்டாக இருக்கும். ஏன்னா ஊருங்களை பார்த்திங்கன்னா தோட்டத்தில் நடுவில் தான் இருக்கும். அதுவும் வாணியம்பாடி கோயில் எல்லாமே பார்த்திங்கன்னா தோட்டமாக இருக்கும், நடுவில் கோயில் இருக்கும். இந்த ஆஞ்சநேயர் கோயில் கூட அப்படி தான் இருக்கும். அதனால அவ்வளோ ஒரு பேர்ட்ஸ் கத்துற சவுண்டு, அதுக்கப்புறமா நல்லா இருக்கும், ப்ளசண்ட்டாக இருக்கும் அந்த கோயிலுக்கு போயிட்டாலே. எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போகிறதுக்கு. நார்மல் டேஸ்னால் கூட நான் வந்து சனிக்கிழமை ஊரில் இருந்தோன்னா ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு போயிட்டு வந்துடுவேன். அன்றைக்கி அப்படி தான் போயிருந்தோம். ரொம்ப ப்ளசண்ட்டாக. ஐயருமே பார்த்திங்கன்னா அவ்வளோ பொறுமையாக பூஜை பண்ணி கொடுப்பாங்க. பாருங்கள், நல்லா இருந்துச்சு. நல்லா அழகாக பூஜை பண்ணி கொடுப்பாங்க. போயிட்டு பூஜை எல்லாமே பார்த்துட்டு பிரசாதம் வாங்கி கோயிலில் பூஜை எல்லாமே முடிச்சுட்டு அதுக்கப்புறமா பிரசாதமும் வாங்கிட்டு அப்புறமா மறுபடியும் ஊருக்கு கிளம்பிட்டோம். வாணியம்பாடியிலேருந்து அப்படியே குடியாத்தம் தான் போயிருந்தோம். பூஜை எல்லாமே முடிச்சுட்டு அப்படியே குடியாத்தம் போயிட்டு அங்கே இருக்கிற வேலையெல்லாம் பார்த்துட்டு சண்டே தான் வந்து ரிட்டன் ஆனோம். நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது நான் பெங்களூர் ரீச் ஆகிட்டு இருந்தேன். அடுத்தடுத்து பெங்களூரில் என்னென்ன வேலை செஞ்சேன், எப்படி என்னோடய டேஸ் போகுதுன்றதை கண்டிப்பாக உங்களோட ஷேர் பண்ணுறேன். இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.